அன்பார்ந்த இறைமக்களை, இன்று நாம் பொதுக்காலத்தில் 14ஆம் ஞாயிறு வழிபாட்டை கொண்டாடி வருகிறோம். நம் வாழ்வின் சுமைகளை தாங்கி நமக்கு உண்மையான இடைப்பாதல் அளிக்க காத்திருக்கும் இயேசுவின் அன்பு பணியிடத்திற்கு திருச்சபை என்று நம்மை அன்போடு அழைக்கின்றது. உலக போக்கிலான அறிவோ தகைமையோ அல்ல, மாறாக குழந்தைகளின் எளிய உள்ளம் கொண்டவர்களுக்கு விண்ணகத்தின் ரகசியங்கள் வெளிப்படுத்துகின்றன என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகிறது. சுமை சுமந்த தோல்விப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் மாறுங்கள் என்று அன்பு மொழி கூறும் இறைவன் நம்மை தேற்றவும் வழி நடத்தவும் வல்லவராயிருக்கிறார். போர் வீரனாக அல்லாமல் அமைதியின் அரசராக கதிரையிலே ஏறி வரும் மெசியாவின் முதல் வாசகத்திலும் ஊனியின்மை கரைந்து தூய ஆவியின் இயல்புக்கேற்ப வார பௌரடிகளுக்கும் அழைப்பை 2ஆம் வாசகத்திலும் காண்கிறோம். இத்திருப்பலியில் பங்கேற்கும் நாம் நம் கவலைகளையும் சுமைகளையும் இயேசுவின் திருப்பாதத்தில் இறக்கி வைத்து அவரிடமிருந்து கனிவையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்டு புதிய மனிதர்களாய் வாழ தேவையான வரங்களை கேட்டு இந்நெருக்கமான பணியில் தொடர்ந்து மன்றாடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை பெருவிழாவை நாம் சிறப்பிக்க இருக்கிற தருணத்திலே இந்த பெருவிழாவை தலைமையேற்று நம் அனைவரையும் அந்த திவ்ய நற்கனை சுட்டி காட்டுகிற வாழ்வின் பண்புகளை நாம் கொண்டு வாழ நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக திருப்பலியில ஒப்புக் கொடுத்து ஜெபித்து அருளாசியை பெற்றுத்தர நம் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கிற அருட்தந்தை வல்சஸ் அடிகளார், அருட்தந்தை சார்லஸ், அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நாம் கரவொலி எழுப்பி வருகிறவர்கள் வரவேற்கிறோம்.
தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருமணமானேன். இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உம்மை வேண்டுகின்றேன். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழைக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வரம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்தியல் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுடன் செய்வீராக. உம் தூய ஆவியாரோடிருந்து எங்களை இடையராக காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புல்லினம் என்மேல் தெளிப்பீர். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியில் இருந்து பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடலின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைக்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முறை. இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அரசர் போர் குதிரையின் மேல் ஏறி வரும் அதிகாரியாக அல்ல, மாறாக ஒரு கழுதையின் மேல் ஏறி வரும் நீதியுள்ள எளிமையான அரசராக வருவார் என்று செக்கரியா இறைவாக்கினர் முன்னறிவிக்கின்றார். அவர் உலகெங்கும் அமைதியை நிலைநாட்டுவார் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 9 மற்றும் 10. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூரு, மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி விளைந்தவர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறது. அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமல் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர் கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, தேராறு முதல் நிலவுலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலையாக நீங்கள் பாடலியவர்கள், என் இயேசுவே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினமும் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். Amen.
உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. கடிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஊழியர்களுக்கு அடிமைப்படாமல் இறைவனின் ஆவியால் வழிநடத்தப்பட அழைக்கப்படுகிறோம். இயேசுவை சாவிலிருந்து எழுப்பிய ஆவியானவர் நம்மிடம் குடிகொண்டிருக்கிறார் என்றும் அந்த ஆவியின் வழியாகவே நாம் நிறைவாழ்வு பெறுகிறோம் என்றும் கூறும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம். இறைவார்த்தைகள் 8, 9, 11 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்கு குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும். தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வரலாற்று. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை நான் போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வெற்றி மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறீர். ஆம் தந்தையே, இதுவே திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் நன்றி வேறு எவரும் தந்தை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மை உடையவன். ஆகவே என் முகத்தை உங்களை ஏற்றுக்கொண்டு இதை கற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் இளைப்பாறுதலுக்கும் ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எதிர்காலிப்பது என்றார்.
கடவுளின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் நம்முடைய ஆலயத்திலே இயேசுனுடைய திருவுடல் திருரத்த திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இதற்கு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நற்கருணை திருவிழா அப்படின்னு சொல்லி இதை நாம் அழைக்கின்றோம். இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒவ்வொரு நாட்கள் கொடுத்திருக்கின்றார். அன்னையர் தினம், தந்தையர் தினம், அந்த தினம், அந்த மாதிரி இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன தினம் அனுசரிக்கப்படுகின்றது? நண்பர்கள் தினம் சொல்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்ன நாளை நாம் அனுசரிக்கின்றோம்? என்ன நாள் சொல்ல முடியுமா? மிக மிக ஒரு முக்கியமா நம்மளுடைய உணர்வோடு ஒரு கலந்த ஒரு பொருள் என்னதாக இருக்கும்? என்னவா இருக்கும்? இன்னைக்கு பிரியாணி தினமானது கொண்டாடப்படுகின்றது. வாழ்க்கையில் எது வேணாலும் மறக்கலாம். பிரியாணி மறக்காம இருக்க மறக்கலாமா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆலயத்தினுடைய திருவிழாவை நீங்கள் கொண்டாடினீர்கள். திருவிழாவைக்கு பிரியாணி இல்லாத வீடு இருந்திருக்குமா? ஏதோ 1-2 வீட்டில் தான் குழம்பு வச்சுக்கலாம், மட்டன் குழம்பு வச்சுக்கலாம், சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. மெஜாரிட்டி எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு நம்முடைய இல்லங்களிலே ஒரு கொண்டாட்டம் என்று சொன்னால் அங்கு உடனடியாக நாம் செய்வது பிரியாணி தான். ஒன்னா வீட்டில் செஞ்சிடறாங்க, இல்லைன்னா கடையில ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கி அந்த ஒரு உணவை நாம் கொடுக்கின்றோம். ஒரு விழா என்று சொன்னால் பிரியாணி இல்லாத ஒரு உணவாக கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மோடு இணைந்து. ஆனால் நீங்க நான் பிரியாணி பற்றி ஒரு பேச்சு வந்தப்போ ஒரு ஆள் சொல்லுவார், பிரியாணி சார் அது ஒரு இமோஷன் அப்படிங்குவார். சொல்றப்பவே அந்த இது சார் அது ஒரு இமோஷனல் சார் அப்படிங்குவார். ஏன்னா நாங்கள் டெய்லி பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய கருத்தை பதிய வைப்பார். பிரியாணி இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது, பிரியாணி இல்லாமல் எனக்கு ஒரு நாள் கடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவிற்கு அவருக்குள் அந்த ஒரு ஆழமாய் பதிந்த ஒரு உணவாய் இருக்கின்றது. அது நமக்கு கூட இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்க்கின்றோம். இன்னைக்கு குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். அது பிரியாணி கொடுத்து பாருங்க, நல்லா சாப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு குழந்தைகளுக்கு மிக மிக விருப்பமான ஒரு உணவு. முதல்ல நூடுல்ஸ் இருந்துச்சு, மேகி அப்படியே ஓடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மேகியோடு சேர்ந்து பிரியாணியும் அந்த ரயிலில் போற தண்டப்பான மாதிரி தான். ஒன்னா மேகியா பிரியாணியான்னு கேட்டா ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. மற்ற அது போக மற்ற எந்த உணவு சொல்லி பாருங்க, வேண்டாம் 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 சாப்பிடாம கூட இருக்கிற குழந்தைங்க இருக்குது. மேகி கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க, பிரியாணி கொடுத்து சாப்பிடுவாங்க, சாம்பார் சாப்பாடு இருக்குது வேண்டாம், ரைஸ் சாப்பாடு இருக்குது வேண்டாம், எலுமிச்சம்பழம் சாப்பாடு வேண்டவே வேண்டாம். அப்போ இன்னைக்கு உணவு நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் அமைந்து கொண்டு இருக்கு. அதிலும் குறிப்பாய் ஒரு ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு இது போன்ற உணவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விருந்தினர்கள் நம்முடைய இல்லங்களுக்கு வருகின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய இல்லத்தினுடைய விழா என்று சொன்னால், உடனடியாக நாம் அவர்களுக்கு சிறந்த உணவை, அது பிரியாணியாக தான் இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது. அதுவே அவர்கள் ஒரு சிறந்த ஒரு உணவை நாம் கொடுப்பதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். நல்ல ஒரு பிரியாணி அவர்களுக்கு கொடுக்கின்றோம். இன்னைக்கு உணவு என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய உணர்வை அது சென்றடைகின்றது. அதாவது இன்னைக்கு நம்ம விழாக்கள் எல்லாம் இன்னைக்கு கல்யாணத்துல பெரிய செலவு எதுக்கு பண்றோம்? கல்யாணத்துக்கு எதுக்கு பெரிய செலவு செய்யறாங்க? உணவுக்காகத்தான். இங்கு பெரிய ஒரு செலவானது
நாம் ஒதுக்கி வைக்கிறது காரணம் வரவங்களுக்கு நல்ல ஒரு உபசரிப்பை கொடுக்கும், நல்ல உணவை கொடுக்க சொல்லு. எவ்வளவுதான் ஆடம்பரமான ஒரு கல்யாணத்தை வச்சுட்டு சாப்பாட்டுல கொஞ்சம் சொதப்பி பாருங்க, வந்தவங்க பிரம்மாண்டத்தை கண்டு வியக்க மாட்டாங்க. என்னத்த சாப்பாடு போட்டான், ஒண்ணுமே சரியில்லை. அதில் பற்றாக்குறை வந்து விட்டது என்றாலும் விமர்சனங்கள், என்ன சாப்பாடு போட்டா ஒண்ணுமே இல்லை, கடைசியில போனவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. 10 வருஷம் ஆனாலும் பேச்சு பொருளாக அது இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இந்த உணவு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வினுடைய ஒரு பெரிய அங்கமாக, அதே நேரத்திலே உணவை வைத்துதான் அந்த நிகழ்வையும் மதிப்பு செய்கின்றவர்களாகவும் விருந்தினர்களை மதிப்பு செய்கின்றவர்களாகவும் நாம் பார்க்கிறோம். எனவேதான் விருந்தினர்களுக்கு சிறந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். வந்தவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தயிர் சாப்பாடு ரச சாப்பாடை கொடுத்தோம்னா அவங்க திட்டுவாங்க, வீட்டுக்கு போனா தயிர் சாப்பாட்டை ரச சாப்பாட்டை தான் போட்டு அனுப்புறாரு அப்படின்னு நம்ம எள்ளி நகையாடுவதையும் நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்பும் கூட ஒரு நல்ல உபசரிப்பை மையப்படுத்தியதாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாளோடு சேர்ந்து இன்னைக்கு நாம் நம்முடைய ஆன்மீகத்தை நாம் சற்று யோசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு உணவை அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த உணவு என்பது காலத்திற்கும் நிரந்தரமானதாகத்தான் இருக்கின்றது. அழிக்க முடியாத ஒரு உணவாய் ஆண்டவர் இயேசு இந்த உணவை நமக்கு கொடுத்திருந்தார், இறைவனுடைய உணவு. எனவேதான் 2000 ஆண்டுகளாக நாம் பார்க்கின்றோம், அப்பத்தை பிட்டு கிண்ணத்தை பருகுகிறதாய் நாம் பார்க்கின்றோம். எனவே இங்கு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் உணவை கொடுத்து சென்றிருக்கின்றார். இந்த உணவு இந்த மன்னகத்திலே நாம் வாழ்வதற்கான ஒரு உணவு அல்ல, மாறாக இந்த உணவு நம்மை விண்ணகத்துக்கு அழைத்து செல்கின்ற ஒரு உணவாய் நாம் பார்க்கிறோம். எனவேதான் நற்கருணை திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் சில நேரங்களில் விழா காலங்களிலே நாம் சொல்லுகிறோம், தகுந்த தயாரிப்போடு இருக்கின்ற யாரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நற்கருணை விருந்திலே பங்கெடுக்க வேண்டும் என ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்போ தகுந்த தயாரிப்பு என்று சொன்னால் வெளிப்புற தோட்டத்தின் தயாரிப்பா இல்லை, மாறாக நல்ல ஒரு ஆன்மீக தயாரிப்பு, ஒவ்வொரு அருட்சாதனத்தை மேற்கொண்டவர்களாய் தூய உள்ளத்தவர்களாய் வாழுகின்ற ஒரு வாழ்க்கைதான் ஆண்டவர் இயேசுவோடு அவர் கொடுக்கின்ற அந்த விருந்திலே நம்மை பங்கெடுக்க வைக்கின்ற தகுதியாய் அது மாற்றுகின்றது. எனவே இயேசுடைய உடலும் இரத்தமும் நம் ஒவ்வொருவருக்கும் உணவாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை தான் நாம் இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே தனித்துவமாய் ஒரு விழாவாக கொண்டாடுகின்றோம். இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா என்று ஒவ்வொரு திருப்பலியிலுமே நமக்கு இயேசுடைய திருவுடல் வழங்கப்படுகின்ற நற்கருணையானது வழங்கப்படுகின்றது. அதை கடந்து ஏன் ஒரு தனிப்பட்ட ஒரு நாள் ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை மையப்படுத்தி நாம் கொண்டாடுகிறோம். சில ஒவ்வொரு நாள் பார்த்தோம்னா அன்னையர் தினம், தந்தையர் தினம், உழைப்பாளர்கள் தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர்கள் தினம், இன்னொரு விழா கொண்டாடிட்டே தான் ஒவ்வொரு ஆண்டுடைய பட்டியலை நீக்கி போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணோம்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாளானது கொடுக்கப்பட்டுள்ளது. அது வகையில தான் இன்னைக்கு பிரியாணி தினமானது. எல்லா நிகழ்விலும் பிரியாணி இருக்கின்றது. ஆனால் ஏன் இங்கு சிறப்பான பிரியாணி தினம் என்று சொன்னால் அந்த பிரியாணியினுடைய ஒரு மேன்மையை, அந்த பிரியாணியை நாம் இன்னும் அதிகமாக உட்கொள்ள வேண்டும், அதை ஆதரிக்கின்ற வகையிலே மக்களுக்கு கொண்டு செல்லுகின்ற வகையிலே ஒரு தனியான ஒரு நிகழ்வாக நாளாக
அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சிறப்பான இடத்திலே சில கடைகள் எல்லாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம், இல்லைன்னா பக்கெட் பிரியாணி வாங்கினா சில்லி சிக்கன் இலவசம். இன்னைக்கு நிறைய ஆஃபர். அது போல எதுக்கு? அதையெல்லாம் ஊக்குவிப்பதற்கு நிறைய வந்து வாங்க வேண்டும் அப்படின்ட்டு. அதுபோல நற்கருணை திருநாள் என்று நற்கருணை வாங்க வேண்டும் என்று ஊக்குவிப்பதற்கான ஒரு விழாவாக அல்ல, மாறாக நற்கருணையுடைய மேன்மையை நாம் உணர்ந்து அதை பெறுவதற்கான தகுதி நமக்கு இருக்கிறதா என்று நாம் பரிசோதித்தவர்களாய் அந்த மேன்மை மிக்க உணவை நாம் பெற்றுக் கொள்வதற்கான அந்த ஒரு தகுதியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நற்கருணை பெருவிழாவானது கொண்டாடப்படுகிறது. அப்போ நற்கருணை விழா கொண்டாடுவது ஊக்குவிப்பதற்காக எப்படி நல்ல ஒரு ஆன்மீக தயாரிப்பை மேற்கொண்டு நாம் அந்த விருந்திலே பங்கெடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வை நமக்குள் இன்னும் அதிகரிக்க செய்வதற்காகத்தான். இரண்டாவதாய் நாம் இந்த நற்கருணை பெருவிழா கொண்டாட்டத்திலே இந்த நற்கருணையை பெறுகின்ற பொழுது நாம் எப்படியாக மாற வேண்டும் என்றால் கிறிஸ்துவினுடைய மனநிலையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல். அதேதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலும் 2ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம் இதையே நமக்கு உணர்த்துகிறார். நீங்கள் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே வாழ்கின்ற மக்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் வாழ்கின்றவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆலயத்திற்கு வருவதும் ஜெபம் செய்வது மட்டுமல்ல, மாறாக ஆண்டவருடைய அந்த திருவிருந்திலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுப்பதுதான் நம்முடைய அந்த உறவு ஒன்றிப்பை அது சுட்டி காட்டுகின்றது. எனவே இன்னைக்கு நாம் நற்கருணை பெருவிழாவை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடுகின்றவர்களாக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்றோம், ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது ஜெபிக்கின்றோம். பல விண்ணப்பம் ஆலயத்திற்கு வந்தாலே ஒரு பெரிய ஒரு லிஸ்டோட தான் இன்னைக்கு நாம வந்துட்டு இருக்கிறோம். அந்த முறைய குடும்பத்தில் அது வேணும், இது வேணும், இதெல்லாம் வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியலை கொண்டு வச்சிருந்தால் ஆண்டவரிடத்தில் வருகின்றோம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் செவிசாய்க்கின்றார், நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கின்றார். அதே நேரத்திலே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நீ என்னோடு இணைந்து இருக்கின்றாயா? சிறு பிள்ளைகளை என்னிடம் அழைத்து வாருங்கள், சிறு பிள்ளைகளை தடுக்காதீர்கள், அவர்கள் என்னிடத்திலே வரட்டும். அதே போலதான் ஒவ்வொரு அற்புத செயலிலும் பார்க்கின்ற பொழுது அவர்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். முடக்குவாதம் முற்றோரை என்ற இடத்துல வைக்கின்ற பொழுது அவரை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அதே போலதான் குருடர்களுடைய பார்வை நிகழ்வுகளும் அவரை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள். ஆண்டவர் அந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அற்புதம் நடைபெற்றதாய் நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும். இல்லை என்று சொன்னால் ஆலயத்திற்கு வந்தாலும், ஆலயத்திலே அரை மணி நேரம் அமர்ந்து கொண்டாலும், அரை நாள் அமர்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரோடு நாம் இணைந்த நிலையில் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் நடக்காது, அதிசயங்களும் நடக்காது. மாறாக வெறுமையான வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்கின்றவர்களாக இருப்போம். துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்தவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையானது இருந்து கொண்டிருக்கும். இதைத்தான் இந்த இறை வார்த்தையிலே நற்செய்தியிலே அழகாக இயேசு சொல்லுகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படி சொல்றார். அப்படி என்றால் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். அந்த வருகை என்பது முழுமையாய் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே இருக்கின்றதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசிரை நாம் பெற்றுக் கொள்கின்ற மனிதர்களாய் நாம் மாறுகின்றோம். மூன்றாவதாய் இந்த நற்கருணை பெருவிழாவில்
நாளுடைய கொண்டாட்டத்தின் அர்த்தமே நற்கருணை விருந்தில் பங்கெடுக்கின்றவர்களாக அந்த மேன்மையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் என்றும் இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் நாம் இன்னும் ஆழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். காரணம், கிறிஸ்துவ மதத்தில் கப்பரை கொள்கைக்கு பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு ஒருத்தரை பத்தி நம்ம குறை சொல்லணும்னா எத்தனை குறை நம்ம சொல்லுகின்றோம். ஒவ்வொருத்தரும் வகை வகையாக குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். அது போலதான் நம்முடைய கத்தோலிக்க மதத்திலும் கத்தோலிக்க மதத்திற்கு எதிராக பேசுவதற்கு குறைவில்லாத நபர்கள் இருந்தார்கள். கத்தோலிக்க மதத்தினுடைய கோட்பாடுகளையும் விமர்சனம் செய்தவர்களாய் பல கப்பலை கொள்கைகளை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு கப்பலை கொள்கை தான் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் என்பது திருப்பலியின் பொழுது மட்டும்தான் இருக்கின்றது. திருப்பலி முடிந்து விட்டது என்றால் அதிலே பிரசன்னம் இல்லை என்பதுதான். எனவேதான் எபேசு சங்கத்திலே ஒன்றாய் ஆயிரங்கள் கருதினார்கள் ஒன்று கொடுக்கின்றார்கள். இந்த ஒரு கப்பலை கொள்கைக்கு என்ன பதில் கூறுவது? ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் என்பது திருப்பலியின் பொழுது அந்த வசீகர வார்த்தைகளின் வழியாக ஏற்பட்டது. அதை தொடர்ந்து நிரந்தரமாக இருக்கின்றதே. மக்களிடத்திலே இதை எப்படி ஆணித்தரமாக கொண்டு செல்வது என்று யோசித்ததனுடைய விளைவுதான் இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா. அதுதான் இது ஒரு அர்த்தம். இன்னைக்கு இது ஒரு ஆடம்பர ஒரு நிகழ்வாக இன்னைக்கு இது பங்குல நடக்க வேண்டும். எல்லாம் இன்னைக்கு பங்குல வந்து ஒரு ஃபேஷனான நிகழ்வாக மாறிட்டு நக்கமே சுற்றுலா வைக்கிறது. ஐயோ இல்லைன்னா அது சாபக்கேடுங்கிற மாதிரி, ஐயோ இது வைக்கலைன்னா ஐயோ விழா கொண்டாடலையே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளாக போயிடுது. காரணம், இது ஒரு விழாமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஐயோ நக்கமே சொல்றோம், எடுத்துட்டு வரணுமே, ஒரு விழா வைக்கணுமே, விழா வைக்கலன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? இதனுடைய முழுமையான அர்த்தமே இங்குதான் இருக்கின்றது. திருச்சபை இந்த விழாவை நமக்கு கொடுத்ததன் நோக்கமே திருப்பலிக்கு பிறகும் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு நம்ம நாட்டில் நம்மளுடைய பகுதியிலெல்லாம் நற்கரை சுற்றுப்புறாங்க அப்படிங்கிறது ஆலயத்தை சுற்றி இங்க ஒரு நிலை அங்க ஒரு நிலை, மீண்டும் கோயிலுக்கு வருவோம், ஒரு ஜபம் சொல்லுவோம், முடித்து போச்சு. இது ஒரு வாடிக்கை நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்ற. வெளிநாட்டில் எல்லாம் ஒரு பவனியாக போவார்கள் சாலைகளில். காரணம், அதே நேரத்தில் அதற்குரிய மரியாதை அங்கு வழங்கப்படும். சில நேரத்தில் சில வீடியோக்கெல்லாம் வரும், நற்கருணை எடுத்துட்டு போவாங்க, ரோட்ல அப்படியே மக்கள் முட்டி போட்டுக்கொண்டு அப்படியே வணங்கி கொண்டிருப்பதையெல்லாம் பார்த்து நம்ம எத்தனை பேர் இந்த நற்கருணைக்கு உண்மையான மரியாதை செலுத்துகின்றவர்களாக, நற்கருணை மீது பற்று கொண்டவர்களாக இருக்கிறோம். இதை ஒரு விழாவாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இது ஒரு விழாவாக எப்பொழுது என்று சொன்னால் அர்த்தத்தோடு கொண்டாடுகின்ற பொழுதுதான். ஆண்டவர் இயேசு என்றும் இந்த நற்கருணையில் பிரசன்னமாய் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து நாம் இதை நம்முடைய இந்த நிகழ்வாய் ஒரு விழாவாய் கொண்டாடுகின்ற பொழுதுதான் இது ஆசீர்வாதத்தினுடைய ஒரு விழாவாக இது அமைகின்றது. ஆகவே இந்த நற்கருணை சுற்றுப்பிரகார விழா என்பது ஒரு ஆடம்பரமான ஒரு கொண்டாட்டத்தை மையம் அல்ல, மாறாக நற்கருணை பிரசனத்தை நாம் இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கானது என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வேளையிலே நற்கருணை என்பது ஒரு சாதாரண ஒரு உணவல்ல, மாறாக நம்மோடு இரண்டர கலக்கின்ற ஒரு மாபெரும் தியானத்தின் அடையாளம். ஆகவே ஆண்டவர் இயேசு தன்னையே இங்கு உணவாக கொடுக்கின்றார். இந்த உணவின் வழியாய் நமக்குள் எழுந்தருளி வருகின்றார். இங்கு நம்மோடு அவர் இணைந்த நிலையில் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அழகாக இந்த திருத்துதர் பவுலுடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. ஆண்டவர் இயேசுவை அவர் பெறுவதற்கு முன் அவருடைய வாழ்வு வேறாக இருந்தது. ஆண்டவர் இயேசுவை பெற்ற பிறகு அவருடைய வாழ்வும் அவருடைய செயல்களும் வேறாக இருந்தது. ஆண்டவர் இயேசுடைய மனநிலையை கொண்டு அவருடைய பணிகள்
அமைந்தது. எனவேதான் திருத்தூதர் பவுலுடைய அந்த பணி வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இன்னல்களையும் துன்பங்களையும் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னை முன்னிலைப்படுத்தியவராக அல்ல, தன்னுடைய பெருமைக்கான ஒரு பணியாக ஆண்டவர் இயேசுடைய பணியை அவர் பார்க்கவில்லை. மாறாக ஆண்டவர் இயேசுவுக்காய் நான் வாழ்கின்றேன் என்று அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவுக்காக அவர் பார்த்தார். எனவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நற்கருணை விருந்திலே பங்கெடுக்கின்றோம். தகுதியான உள்ளத்தவர்களாய் பங்கெடுக்கின்றோமா? ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரத்திலே ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட பகைமைக்கு நாம் உறுதுணையாக இருக்கின்றோம். பிறர் மீது பழி சுமத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். தவறான கருத்துக்களை கொண்டு செல்லுகின்றவர்களாக இருக்கின்றோம். மன்னிக்காதவர்களாக இருக்கின்றோம். பிறர் அன்புக்கு நாம் தடை கற்களாக வீட்டிருக்கின்றோம். இதுவா இயேசு நமக்கு இன்றைய நாளிலே கொடுக்கின்ற ஒரு அன்பின் உணவின் வெளிப்பாடு? இல்லை, மாறாக கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டவர்களாக இருப்பதுதான் இந்த விழா நமக்கு உணர்த்துகின்ற ஒரு மாபெரும் பாடம். ஆகவே உண்மையான விதத்திலே அர்த்தமுள்ள வகையிலே என்றும் நற்கருணையை நாம் உட்கொண்டவர்களாய் கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு வாழ்வோம். ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டிய பாதையில் நடப்போம். அப்பொழுதுதான் என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்பதை நம்முடைய வாழ்க்கையை உணர முடியும். இறைவன் எப்பொழுதுமே நம்முடைய கூக்குரலுக்கு செவி சாய்க்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் எங்கும் வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ஆண்டவரை நாம் உம்மோடு இணைந்து வாழ என்னுடைய வாழ்வில் இருக்கின்ற தடைகளை எல்லாம் மாற்றும். என்னை உங்களுடைய அன்பு பிள்ளையாய் ஏற்று உங்களுடைய ஆசிரியம் அன்னையும் நிறைவாய் தந்ததும் என்று நம்பிக்கையோடு சொல்லிவிட்டாய். இந்த மன்றாட்டுகள் வழியாக நாம் ஜெபிப்போம். தாயார்
அனைவரும் எளிமையின் அரசராம் உம்மை எங்கள் வாழ்வை பின்தொடர்ந்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உலக அமைதிக்காக சூழ்ந்திருக்கும் போர் பதட்டம், வன்முறை, பகைமை, வெறுப்பு என பல வகை அவலங்களால் அவதியுறும் உலகிற்கு ஆண்டவராகிய அரசரே அமைதியை அறிவிப்பார் என்கிற இறைவாக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்றும், இந்த உலகையும் எம் நாட்டையும் ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் பொறுப்புடன் அமைதியின் பாதையில் எங்களை ஆள அருள்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இளைஞர் மற்றும் மாணவர்களுக்காக தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். இன்று மகிழ்ந்த இயேசுவே, கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் என் பிள்ளைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மெய்யறிவையும் திருஞானத்தையும் தந்தருள வேண்டும் என்றும், இளைஞர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஏழைகள் மற்றும் துயருவோருக்காக பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுரைத்த இறைவா, வறுமை, கடன் தொல்லை, பசி, பிணி, நோய், தனிமை, துன்பம் என பல்வேறு சுமைகளினால் அழுத்தப்பட்டிருக்கும் அனைவருக்கும் நீதாமே இளைப்பாறுதலாகவும் அரணாகவும் வளமாகவும் இருந்து துணை நிற்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். தங்க மக்களுக்காக இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் ஊழியர்மை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கவும், தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்து உமக்கும் பிறருக்கும் ஏற்புடையவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பங்குகொள்ள வரமல்ல வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். இந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையில் நாம் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களுடைய வேண்டல்களை எல்லாம் கனிவுடன் ஏற்று உம்முடைய ஆசிரியரையும் அவர்களை நிறைவாய் பழகுவீராக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக திருக்குமாறு இயேசு கிறிஸ்து வழியாக இடத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். திருப்பலியானது தமிழரசு அல்போன்ஸ் மேரி பிரபகத்துப்படி நன்றிபடியாகும் பிரபகத்துக்கள் நிறைவேறும். மாணிக்க சுந்தரம் ஜெய்மேரி பிரபகத்துப்படி நன்றிபடியாகும். சோபிதா ரோஜர் ஜான் வெஸ்லி எமிரிட்டா பிரபகத்துப்படி நன்றிபடியாகும். மரிய ஜெய்சீலி வெஸ்லி ரோஜர் எமிரிட்டா பிரபகத்துப்படி நன்றிபடியாகும். அந்தோனிசாமி சுகுணா மேரி ஜெனிட்டா கருத்துப்படி நன்றிபடியாகும். மரிய தெரேஸ் கருத்துப்படி அவர்கள் ஆண்களை பாற்றுக்காகும். முத்து ஜோதி சுமத்ரா அமலா சஞ்சனா கருத்துப்படி குடும்பத்துக்கு நிறைவேறும்படியாக உடனகம் பெற வேண்டியும். லாரன்ஸ் கவிதா சாம்சன் நெல்சன் குடும்பத்துப்படி இறைவன் நன்றிபடியாகும். ஜான் ஒதியோ ஜூடி மாக்லின் யானி குடும்பத்துக்கு நிறைவேறும்படியாகும். சேகர் விஜயா ஸ்வீட்டி தர்மிஸ் கருத்துப்படி குடும்பத்துக்கு நிறைவேறும் நன்றிபடியாகும். துரைசாமி உத்திரியம்மாள் புஷ்பராஜ் ஜஸ்மின் கருத்துப்படி நன்றிபடியாகும். லோர்சாமி அந்தோனியம்மாள் கருத்துப்படி குடும்பத்துக்கு நிறைவேறும். லூர்து தனா ஜேக்கப் எடிசன் கருத்துப்படி நன்றிபடியாகும். ஜார்ஜ் பென்சியா கருத்துப்படி கிளாடிஸ் சோபியா உடல்நலத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும். விஜய் செல்வம் கருத்துப்படி குடும்பத்துக்கு நிறைவேறும். பெலிக்ஸ் ஜெசிதா பம்பின் கருத்துப்படி நன்றிபடியாகும். பம்பியினுடைய நட்படிவுக்காகும். பெலிக்ஸ் ஜெசிதா பம்பின் கருத்துப்படி பிலிப் ஜேம்ஸ் சுந்தரியம்மாள் ஆண்களை பாற்றுக்காகும். மனோஜ் குமார் ஜூலியட் மார்டினார் யாமிசிகா கருத்துப்படி நன்றிபடியாகும். மேலும் நேற்றும் இன்றும் தகுதி தேர்வு எழுதின அனைத்து ஆசிரியருடைய அந்த தகுதி தேர்வை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகும். அவர்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வெகுமதியை ஆண்டவர் தந்து அவர்கள் வாழ்வினை உயர்வதற்கான ஆசீர்வாதமிக்க வாழ்க்கையை நீர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், உள்ளத்தில் இருக்கிற எல்லா பயவர்களை அற்றுப்போகும்படி அவர் வாழ்வை ஆசீர்வதிக்க அவர்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்கிற இந்த விழா வெளி அடையாளங்களில் அல்ல, உள் அடையாளங்களிலே ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதிலும், ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவதிலும், ஆண்டவரத்திலே நம்மை தேடி நாம் வருபவர்களாகவும்
இத்தகைய மேன்மைகளை நமது வாழ்வில் கண்டுணர்ந்து வாழும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திருவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நீரை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே அவர் மக்கள் ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழ் மனிதனும் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளினை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குள்ள அல்லறியானத்தில் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மன்னகத்திலும் அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகலமைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்தும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருதை அருந்தியது கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூடிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானிய இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரைகளை இன்று காணிக்காட்டுவாராக. இவ்வாறு வாழ்க்கையில் விடப்பட்டுள்ளது முதலாக புனிதர்களை கடவுள் தாய்மடையா அவரை கருணான பணியை செய்து திருச்சூர்கள் மாற்றிருப்பவரை சாட்சியம் புனித அந்தோனியார் மற்ற புனிதர்களோடு நான் உரிமை பெற்றது தகுதியுடைய ஆர்வமாக இவர்களின் வேண்டுதலால் நான் எங்கும் இந்த உதவி தருவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மூடு உருவாக்கங்களை உலகிற்கெல்லாம் அமைதி மீண்டும் தர வேண்டும் நாம் சாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருநோவையை சிறப்பாக மரியாதையாகிய எங்கள் திருத்தந்தை கருணார் காட்டியோ எங்கள் ஆயர் தாமஸ் அத்தேனாஸ் ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் சுத்தமான மக்களாக அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்கிறார்கள். நீ விரும்பியபடி உன் திருமணத்தின் குடும்பத்தின் மேல்களுக்கு அனைவரும் சொல்லி சாய்க்கிறோம். அனைவர தந்தையை எங்கும் செல்வதற்குள்ள பிள்ளைகளை கண்களிடமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியை கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் ஏற்று மனநிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றைக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வலிமையால் பயிற்சி பெற்ற நாம் மன்றாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்று வருகிறது. இப்பொழுது நடைபெறப்போகிற தகுதியான பரிசுத்தமான உள்ளத்தோடு அவர்கள் பங்கெடுக்கும்படியாக இந்த தெய்வத்திலிருந்து முன்பகுதியில் உள்ளவர்களுக்கு குருக்களாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு குருவாளர் ஆலயத்தின் நடுப்பகுதியிலும் மற்றொரு குருவாளர் முன்பகுதியிலும் இவரிடமே வழங்கப்படும். ஆகிய பக்தியோடு பரிசுத்தமான உள்ளத்தோடு இந்த திருவிழத்தை பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
திருப்பலி முடிந்தவுடனேயே இறை பலிபீடத்திலே திவ்ய நற்கருணை ஸ்தாபனம் செய்யப்படும். அப்பொழுது பாடக்குழுவிற்குள் நிலையான புகழுக்குரிய அந்த பாடத்தை 3 முறை பாடி முடிந்த ஒரு பாடு வரிசையாக சிறுவர்கள் முன்னால் இருபக்கமும் கடந்து செல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாம் வரிசையாக நாம் தேர்பவனி செல்வது போல நாம் கடந்து நடந்து ஆரோக்கிய அன்னை ஜெபிக்கு செல்ல வேண்டும். அங்கே சென்ற ஒருபாடு முதலிலே நிலையான புகழுக்குரிய பாடலை ஒரு முறை மட்டும் பாடப்படும். அதனைத் தொடர்ந்து பாடல் 1 பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து புனிதனுடைய பார்வையிலே திவநற்கனை கருத்தை அவர்கள் சொல்லுவார்கள், படிப்பார்கள். 3 புனிதர்களுடைய கருத்தை எடுத்துச் சொல்வார்கள். அதனைத் தொடர்ந்து இறை வார்த்தை வாசிக்கப்படும். வார்த்தை வாசித்த பாடு அருட்தந்தையர்கள் ஒரு சிறிய ஜெபத்தை சொல்லுவார்கள். ஜெபம் முடிந்த பாடு மாண்புயர் கீதம் பாடப்படும். பாடி முடித்த பாடு நாம் மீண்டும் ஆசிரை பெற்று பவுனியாக அதே போல பவுனியாக முதலிலே பிள்ளைகள் சிறுவர் சிறுமியர்கள் அதைத் தொடர்ந்து பெரியவர்கள் வரிசையாக பாடகர்கள் பாடுகின்ற பாடலோடு இணைந்து நாம் பாடிக்கொண்டு புனித அந்தோனியார் ஜெபத்தோட்டத்தில் அமைந்துள்ள கெவிக்கு செல்வோம். அங்கேயும் இதே போல நாம் பாடல்களை பாடி ஆசிரியரை பெற்று திரும்பவும் அங்கிருந்து புறப்பட்டு ஆலயத்தை இந்த பகுதி வந்து மீண்டும் ஆலயத்தை சுற்றி உள்ளே வந்து நாம் 3வது இடமாக்கி இந்த இடத்திலே நற்கருணை ஸ்தாபனம் செய்யப்படும். அதே போல பாடல்களை பாடி இறை ஆசிரை பெறுவோம். ஆகவே முதல் இடத்திலே ஆரோக்கிய அன்னை கெவியிலே அருட்தந்தை பிரான்சிஸ் அடிகளார் நமக்காக ஜெபிக்க இருக்கின்றார். 2வதாக அருட்தந்தை ரிச்சர்ட் அவர்கள் அந்தோனியார் கெவி தோட்டத்திலே நமக்காக ஜெபிக்க இருக்கின்றார். 3வதாக அருட்தந்தை சார்லஸ் ஆலயத்திலே இந்த இடத்திலே ஜபத்தை ஏற்படுப்பார். இறுதியில் ஆசீர்வாதம் முடிந்து நாம் ஆசிரியரோடு ஆண்டவரின் அருளோடு வீடுகளுக்கு செல்வோம். ஆகவே இந்த பயணம் ஏதோ பேச்சுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், சிரிப்பொழிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், அமைதியாக போக வேண்டும், அமைதியாக பாடி ஜெபிக்க வேண்டும். ஆகவே திவ்ய நற்கருணை ஆண்டவர் நம்மோடு பிரசன்னமாய் கொண்டு வருகிறார். எப்பொழுது ஆண்டவர் எங்கெல்லாம் நடந்து சென்றாரோ சந்தித்த மக்களை எல்லாம் தேவைகளை ஆசீர்வாதமாக கொடுத்தார். அதே ஆண்டவர் நம்மோடு நம்மளை ஒருவராக நடந்து வந்து நாம் எழுப்புகின்ற மன்றாட்டுகளை எடுத்து ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். ஆகவே பக்தியோடு ஜெபிப்போம். குருவானவர் தீவனத்தினை ஏந்தி வருகிற பொழுது கிடைச்சவர்கள் இருபக்கம் எழுதுகளை ஏந்தி கொண்டு தூவ கலசமிட்டு வருவார்கள். அதற்கு பிற்பாடு குழந்தைகள், சிறு குழந்தைகள் நற்கருணை ஆண்டவருக்கு பூக்களை தெரித்துக் கொண்டு வருவார்கள். ஆகவே இந்த அறிவிக்கப்பட்டபடி எல்லோரும் சிறப்பாக பங்கெடுத்து செவ்வனை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து இறுதி ஜெபத்திற்கு பயன்படுத்துவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திருரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் எழுந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இவர்கள் வரிசையாக சிறுவர் சிறுமியர்கள் பவனியாக சென்றபடி கேட்டுக்கொள்வதை அதனைத் தொடர்ந்து பெரியவர்கள் பவனியாக செல்ல வேண்டும். பாடக்கூடியவர்கள் பாடங்களை பாடிக்கொண்டு செல்ல வேண்டும். அப்படி வரிசையாக வருவதை கொண்டு